பிற்பகுதியில் தான் சாதகமாக இருக்கும். முற்பகுதியில் திருமணமானவர்களுக்கு பெரிய அளவு நன்மை இல்லை. நிதி விஷயங்கள், பண விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மந்தமாக தான் போகும். காரணம், 2ஆம் வீட்டை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்ப்பது. உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 2 குடையவன் 8இல் மறைந்து வக்கரமாகிறார். ஸோ அதனால் இவைகள் யாவும் தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம் இவைகளில் ஒரு மிதப்போக்கு தான் உண்டாகும். அதனால் எந்த பணம் கையில் கொடுத்தாலும் கரைய ஆரம்பிச்சிடும். மாணவர்கள் நல்ல படிக்கணும், கடுமையாக உழைக்கணும், எஃபர்ட் போடணும், அப்போ தான் வெற்றி பெறலாம். குடும்பத்திற்குள் ஆதிக்க போராட்டம் இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்யணும். நீங்கள் வீட்டில் உள்ளவங்களை எல்லாத்தையும் அடக்கி ஆள்ற மாதிரி அவங்கள அந்த மாதிரி வார்த்தையோ மாதிரி தெரியக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் நன்மை உண்டாகும். உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏற்ற இறக்கம், சில